சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நீங்க யானை கரடிலாம் பாத்தீங்களா? இல்ல வெண்பா, நாங்க பத்திரமா ஒரு தாத்தா வீட்டுல இருக்கோம். என்னையும் அங்க கூட்டிட்டு போறீங்களா? இன்னொரு நாள் நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ ஒழுங்கா சாப்பிட்டு அத்தையோட பத்திரமா இருக்கணும், சரியா? அவங்க சொல்றத கேட்கணும், சரியா? நானும் அம்மாவும் காலையில வந்துருவோம், சரியா? ஓகே டாடா. ஏய் இரு, போன் கூட வெச்சிராத. அத்தவும் கூட பேசணுமா? இந்தாங்க. குடு. தம்பி, ஒரு விஷயம் சொல்லணும். நானும் வெண்பாவும் வெளிய சுத்தி பார்க்க போயிருந்தப்போ அந்த கவினை தேடி 2 பேர் வந்தாங்க. மேடம், ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கணும் பாத்திருக்கீங்களா மேடம்? இந்த போட்டோ. இந்த போட்டோல இருக்கணும் பாத்திருக்கீங்களா? அங்கிள் லெஃப்ட் கட் ஆகுறாங்க பாருங்க. சரி சரி. நாகு, வெண்பா சொன்னாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் நீங்க எடுக்கலாமா? அவங்களே கொலை பண்றவங்க, ரவுடிங்க, மனிதாபிமானமே இல்லாதவங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணி போகலாமா? அவனை புடிச்சிட்டா அதுக்கப்புறம் போலீஸ் உங்களையோ மல்லியையோ தொந்தரவு பண்ணாதல்ல, அதனாலதான் அப்படி போனோம் தம்பி. சரி, இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நாளைக்கு நான் வந்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம், சரியா? சரிங்க தம்பி. சரி, நான் போன் வச்சிடுறேன். சரிங்க தம்பி. என்ன சார் பேசிட்டீங்களா? பேசிட்டேனே. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, வரேன். இந்த ரெசார்ட்ல தான் தங்கி இருக்காங்களா? அப்போ வேலை ரொம்ப ஈஸியாச்சே. உடனே மச்சாங்கிட்ட சொல்லுவோம். ஹலோ மச்சான், அவங்க எந்த ரெசார்ட்ல தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா. அப்படியா? எந்த ரெசார்ட்ரா? இங்க எஸ்டி ரெசார்ட்னு ஒன்னு இருக்கு மச்சான், அங்கேதான் தங்கி இருக்காங்க. டேய், இப்போ என்னடா பண்ணலாம்? அங்க அந்த வெண்பாவை தூக்குறது ஈஸியா? இந்த ரெசார்ட்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் வேலை பாக்குறான்டா. அவனை கரெக்ட் பண்ணோம்னு வெயி, அசால்ட்டா தூக்கிடலாம் மச்சான். மச்சான், நான் உங்ககிட்ட கொடுத்த பணம் இருக்குல்ல, அதை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ண மச்சான். எனக்கு அவளை தூக்குறது ரொம்ப முக்கியம். அவனை வெளியே வர சொல்லியிருக்கேன்டா. அவன் வந்த உடனே மேட்டரை கிளியர் பண்ணிட்டு நான் ரூமுக்கு வரேன். இப்ப போனை கட் பண்ணு. சரிடா. ராஜா, வா ராஜா, என்ன விஷயம்? மச்சான், உங்க ரெசார்ட் ரூம் நம்பர் 203ல ஒரு லேடியும் ஒரு சின்ன பொண்ணும் தங்கி இருக்காங்கல்ல? ஆமா, நேத்து தான் வந்தாங்க. அங்க ஒரு வேலை பண்ணணும் மச்சான். என்ன வேலை ராஜா? மச்சான், வேலையை மட்டும் முடி. இந்த மாதிரி இன்னும் நிறைய தரேன். சரி மச்சான், நாளைக்கு டைம் பார்த்து ஏற்பாடு பண்ணி உனக்கு தகவல் சொல்றேன். நீ காரோட வந்து ரிசார்ட் பின்னாடி வெயிட் பண்ணு. நான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சூப்பர் மச்சான், நான் கிளம்புறேன். சரி. வீட்ல இருக்கிறத வச்சுதான் பண்ணிருக்கோம். பெருசா ஒண்ணும் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னொரு நாள் வாங்க, நல்ல சிறப்பா விருந்தே வச்சிருவோம். இன்னைக்கு முன்ன பின்னதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாட்டி, நான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு ருசியான சாப்பாடை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. தேவாமிர்தமா இருக்கு. சந்தோஷம்ப்பா. பாட்டி, கிராமத்து சமையல் எனக்கு புதுசு இல்ல. நானே கிராமத்துல இருந்து வந்தவதான். கிராமத்து சமையல் நானே நல்லா சமைப்பேன். ஆனா உங்க சமையல் அது எல்லாத்தையும் தாண்டிடுச்சு. அப்படி ஒரு ருசி. மலை மிளகா, மலை பூண்டு, மலை வெங்காயம்னு எல்லாம் மலையில விளைஞ்சதுதான் போட்டிருக்கோம். அதுக்குன்னு தனி ருசி இருக்கதானே செய்யும். அதோட பாட்டியோட கைமணமும் சேர்ந்திருக்குல்ல, அதான் இந்த ருசி.
தட்டை வச்சிடு, நான் எடுத்துக்கிறேன். ஆஹா வேண்டாம் நான் பாட்டி, எடுத்துக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே சாப்பிட்ட தட்டை யாரையுமே கழுவ விட மாட்டேன், நானே எடுத்துருவேன். பாத்து மல்லி, என்னாச்சு மல்லி? ஐயோ தெரியலங்க, ட்ரெக்கிங் போனோம்ல, அங்க ஏதோ ஓடும்போது கால் பிசகிருச்சு போல. அப்ப நீ இரு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி பாட்டி நீங்க விடுங்க, பரவாயில்லப்பா. சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மல்லி, ரொம்ப வலிக்குதா? கவலைப்படாதே, என்கிட்ட ஒரு எண்ணெய் இருக்கு, அதை வச்சு சுளுக்கு எடுத்தா எப்பேற்பட்ட சுளுக்கும் ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சிடும். இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். மல்லி, காலை நீட்டுமா? பாத்து பாத்து. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்ப எப்படிம்மா இருக்கு? இன்னும் ஐயோ. கொஞ்சம் வலிக்குது பாட்டி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாட்டி என்கிட்ட கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். எப்பவுமே மல்லிக்கு நான் தேய்ச்சி விட்டாதான் சரியாகும். அவர் தேய்ச்சாதான் சரியாகுமா? இந்தப்பா கொடுங்க. ஐயோ காவேரி, காவேரி பாத்தியா? என்ன சோகம் என்ன சோகம் உள்ள, இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள, இருள தேடும் வேலைக்கில்ல, ஒளியா வந்த எனக்குள்ள, உன்னை மட்டும் வச்சிருக்க உள்ள, உன் மோகந்தான் எவோ சிறின் இல்ல, வயசும் கத்தி கத்தி தொள்ள, உறவ கத்தி கத்தி சொல்ல, போரட்டி போட்டு அடிக்குதே, புழுதி காத்து பிடிக்குதே, மனசு கிடந்து தவிக்குதே, மயக்கம் தெளிய மறுக்குதே, பாதி வாழ்க்கை வாழ மல்லி, சரியாயிடுச்சா? காதலால மீளற, சுளுக்கு சரியாயிடுச்சுங்க. பாருங்க கண்ணு காத்திருந்த பாருங்க, நான் எவ்வளவு பேருக்கு சுளுக்கு எடுத்திருக்கேன். என் கையால நான் தேய்ச்சி விட்டேன். சுளுக்கு சரியாவலன்னு சொன்னா அதேதான் அவன் புருஷன் பண்ணாரு. ஏதோ தம்பி மந்திரம் போட்ட மாதிரி இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்றா. இத பாரு, சில விஷயம் அப்படிதான் இருக்கும். புருஷன் கைப்பட்டாதான் பொண்டாட்டிக்கு சரியாகும், பொண்டாட்டி கைப்பட்டாதா புருஷனுக்கு சரியாகும். அதே புருஷன் பொண்டாட்டி இடையில இருக்கிற பந்தத்துக்கு கடவுள் கொடுக்கிற பரிசு அது. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் குணப்படுத்த முடியும். நானே எங்க போனாலும் சாப்பாட்டுக்கு எதுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், உன் கையால சாப்பிட்டாதான் பசி அடங்கும். வேற எங்க சாப்பிட்டாலும் பசி அடங்காது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். ஏன் நான் கழுவி வச்சா ஆகாதா? நீ பேசிட்டு நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கழுவி வச்சா சுத்தமா இருக்காது, பிசு பிசுவே போகாம இருக்கும். பாத்திரத்துக்கு வலிக்க கூடாதுன்னு கொத்துனா போல தேப்பீங்க. நானே கழுவி வச்சுக்கிறேன். நீ என்ன வேலை செய்ய விடக்கூடாதுன்னு தானே இந்த கதையெல்லாம் சொல்ற. ஒண்ணு தெரியாதா காவேரி எனக்கு? நான் போய் கழுவி வச்சிடறேன். அப்ப ஒண்ணு பண்ணலாம், நான் சாம்பல் வச்சு தேய்ச்சி தரேன், நீங்க கழுவி வைங்க. இப்ப நீ சொன்னிய அது சரி. சரி, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, நாங்க பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்துடுறோம். சரிங்க. ஏங்க, அந்த பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமா மல்லி, எத்தனை வயசானாலும் நீயும் நானும் இப்படித்தான் இருக்கணும். நான் கண்டிப்பா அப்படிதான் இருப்பேன். ஓ, அப்ப நானும் அப்படிதான் இருப்பேன்.
சரிங்க தாத்தா. சரிங்க பாட்டி. பண்ணிக்கலாம்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? வை 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 வை. சார் என்ன சிசிடிவி கட் ஆயிடுச்சு சார். என்னது சிசிடிவி கட் ஆயிடுச்சா? அப்படி ஆனது இல்லையே, ஏதாவது கனெக்ஷன் லூஸ் ஆயிருக்கும். சிசிடிவி கட்டே ஆகக்கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. செக் பண்ணியா போயா? சார் எந்த கனெக்ஷன் எங்க இருந்து வருதுன்னு யாருக்கு சார் தெரியும்? சிசிடிவி காரவங்களை வர சொல்லுங்க சார், அவங்க வந்தானே சரி பண்ணிடுவாங்க சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். சரி. ஹலோ, நான் எஸ்ஜி ரெசார்ட் மேனேஜர் பேசுறேன். இங்க திடீர்னு சிசிடிவி ஒர்க் ஆகல, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சரி பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே. யோ சொல்லிட்டேயா? சரிங்க சார். சரியா? சரி சார். மேடம், காஃபி கேட்டீங்கல்ல? கொடுங்க கொடுங்க. தலை வலிக்குது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். சரி போதும், அப்புறமா பார்க்கலாம். அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை என்னாச்சு அத்தை? எழுந்துறீங்க அத்தை. அத்தை என்னாச்சு அத்தை? ஹெல்ப் ஹெல்ப். பாத்துடா. தல டேய் மதன், யாரும் பார்க்கல? ஒரு ஈ காக்கா கூட பார்க்கல. நான் சொன்ன மாதிரி சிசிடிவி கேபிளை கட் பண்ணிட்டியா? அதை பண்ணிட்டு தான் வேலையே ஆரம்பிச்சேன். மயக்க மருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணியா? இடையில கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாளே? அவ நாளை கண் முழிக்கிறதே ஆச்சரியம். இந்தா இதை வச்சுக்கோ. இந்த வேலை மட்டும் முடிஞ்சுனா நம்ம சூப்பரா செட்டில் ஆயிடலாம். தேங்க்ஸ் மச்சான். ஓகே, நான் வரேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்தது, தங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நேத்து மட்டும் நீங்க இல்லன்னா எங்க வாழ்க்கை என்ன இருக்கும்னே தெரியல. நல்லவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது தம்பி. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கடவுள் முன்னேற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மயக்கத்துல இருந்து என்ன குணப்படுத்தி தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து நிறைய உதவி பண்ணிட்டீங்க. இப்படியெல்லாம் உலகத்துல இன்னும் அன்பானவங்க இருக்காங்களான்னு என்னால நம்பவே முடியல. இத்தனை வயசாகியும் நீங்க இவ்ளோ அன்பாவும் அந்யூன்யமாவும் இருக்கிறத பார்த்து நானே வியந்துட்டேன். மல்லி, நமக்கு யாரு கெடுதல் செஞ்சாலும் நாம நல்லது மட்டும் நினைப்போம். அந்த கடவுள் நம்மள பாத்துப்பாரு. மல்லி, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணோட புடவை இருக்கு, அது மாத்திட்டு போ. இன்னொரு தடவை நீங்க கிளம்பி வாங்க. ஒரு வாரம் இருந்து சந்தோஷமா இருந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா போங்க. சரியா? என் பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் பாட்டிமா. கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. மலே, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்டு போலாமா? எனக்கு முதல்ல வெண்பாவை பார்க்கணுங்க, அப்புறமா காஃபி சாப்பிட்டுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். நாகும் நாம இன்னும் வரலையேன்னு டென்ஷன்ல இருப்பாங்க. நம்ம ரூம்க்கே போயிடலாம். சரி வா வா. வெண்பா, நாகு, வெண்பா, நாகு. என்ன கதவு திறக்கல? ஃபோன் பண்ணி பாருங்க. சத்தம் உள்ள இருந்தா வருது. தூங்குறாங்களோ? ரிங்க போகுது, ஆனா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்களே. சரி வா, ரிசப்ஷன்ல என்னன்னு கேட்கலாம். சார், மேனேஜர் சார். சார் வரேன் சார். சார் சொல்லுங்க சார். சார், எங்க கூட வந்தாங்களே நாகு அப்புறம் என் பொண்ணு எங்கேயாவது வெளில போனாங்களா? இல்ல சார், நான் இங்கே தான் இருக்கேன். வெளில போன மாதிரி தெரியலையே. ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போனாங்களா? அப்படி போனா எங்கள்கிட்ட சொல்லிட்டுல போவாங்க. சார், கால் பண்ணி பார்த்தோம், ரிங் போகுது, ஆனா போன் எடுக்கல சார். காஃபி கேட்டாங்க, கொடுத்து அனுப்புறேன். எனக்கு வேற எதுவும் தெரியலையே மேடம். சார், எனக்கு ஏதோ தப்பா படுது. கொஞ்சம் டூப்ளிகேட் கீ கிடைக்குமா? இருக்கு சார், ஒரு நிமிஷம். சார் இந்தாங்க சார். ஓகே சார், பாரு. வா. மலி, வா. வெண்பா, நாகு. ஐயோ, அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? நாகு, எங்க வெண்பா, வெண்பா காணோம். வெண்பா எங்க? வெண்பா, வெண்பா, நாகு, வெண்பா, நாகு, வெண்பா, வெண்பா, வெண்பா. எங்க வெண்பா இல்லங்க. இல்லையா? சரி, நான் வெளியில பாத்துட்டு வரேன். வெண்பா, வெண்பா, அண்ணி, வெண்பா, 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 வெண்பா. அண்ணி, மலி, வெண்பா காணோம் மல்லி. ஐயோ, அண்ணி, அண்ணி. நாகு, அண்ணி, அண்ணி, அண்ணி. நாகு, நாகு, நாகு. அண்ணி, நாகு, என்னாச்சு? ஏன் மயங்கி கிடக்குறீங்க? வெண்பா எங்க? என்னாச்சு மயங்கி கிடக்குறீங்க? அண்ணி, காஃபி கேட்டேன், காஃபி கொடுத்தாங்க, குடிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே தலை சுத்தி இங்க விழுந்துட்டேன். காஃபி குடிச்சு மயங்கி இருக்காங்களா? அப்போ வெண்பா எங்க? ஐயோ, வெண்பா இங்கதான் டிவி பார்த்துட்டு இருந்தா. டிவி பார்த்துட்டு இருந்தாளா? அண்ணி, இருங்க வந்துட்டேன். சார், மேனேஜர் சார், மேனேஜர் சார், மேனேஜர் சார்,
சார் சார், என்ன என்ன சார் சார் வெளியில ஆச்சு? பூட்டு போட்டுக்கு உள்ள ஒருத்தவங்க மயங்கி கிடக்குறாங்க, என் பொண்ணை வேற காணும். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மயக்கம் போட்டிருக்காங்களா? பொண்ணை காணுமா? சார் எனக்கு எதுவும் தெரியலையே சார். முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆன் பண்ணுங்க, நான் உடனே செக் பண்ணோம். சார் சிசிடிவி ஒர்க் பண்ணல சார். இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிப்பேர் ஆச்சு. அது எப்படி சார் ஒரு தப்பு நடக்கும்போது மட்டும் சரியா சிசிடிவி மட்டும் ரிப்பேர் ஆகும்? ஒரு கிரைம் நடக்கிறப்போ சிசிடிவி அங்க ஆஃப் ஆயிருந்தா அந்த கிரைமுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் குழந்தைய கண்டுபிடிச்சு ஆகணும், இல்ல உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்ன சார் நிர்வாகம் பண்றீங்க? நல்ல ரிசார்ட்ங்கிறதால தானே உங்க ரிசார்ட்டுக்கு வந்தோம். உங்க ரிசார்ட்ல தங்குறவங்களுக்கு நீங்க தானே பாதுகாப்பு தரணும். இப்படி கை விரிச்சா என்ன சார் அர்த்தம்? மேடம் இதுவரைக்கும் எங்க ரெசார்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல மேடம். எப்படி நடந்ததுன்னே தெரியல மேடம். சார் எனக்கு இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜா பார்க்கணும், இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். என் பொண்ணு விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. உங்கள ஒருத்தன் தான் எவனோ கல்பிரேட் இருக்கான். கண்டிப்பா உங்க ஆளுங்களுக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்காது. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கட்டும். ப்ளீஸ் சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் ஒரே நிமிஷம் சார். Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.